இல்ல அந்த முடிய வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாவா. ஏதாவது திரும்ப ஐயா ஐயா இவ்வளவு குட்டியா ஆயிட்டுக்குதம்மா முடியே. ரவினா முடியவே வெட்டி போட்டுட்டாங்க. அங்க பாரு எல்லா முடியும் போயிடுச்சு. எங்க அந்த முடியெல்லாம் எத்தனை போயிட்டாங்களா விக்கிறதுக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஐயோ சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்த்தாமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாமா. கட் பண்றதுக்கு இவ்வளோன்னு வெட்ட சொன்னேன், மொத்தத்தையும் வெட்டி போட்டுச்சு. வரும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலாமா வெட்டி போட்டுட்டாங்க. அது வளர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் வேணும். ஒரு 4 மாசத்துலயே வந்துருக்கு. என்ன அநியாயம் பண்ணிச்சு அந்த முடி. யாருக்குன்னா எதுனா பண்ணிச்சா? ஆசாசியா வளர்த்தாலே இல்லம்மா பாவம். அது வளர்றதுக்கு எவ்வளவு நாள் அது என்னத்துக்கு வெட்டணும். ஏதோ அடியில கொஞ்சம் வெட்டி இருந்தாலும் எவ்வளவு நீட்டு பாரு. பார்த்து பார்த்து அழுகுறாளே. 1 முழத்துக்கு அதிகமா இருக்கு. வரல அங்கிள் வந்து 3 தாத்தா 2 வாட்டி வந்து நானே வாங்கி வை. அந்த முடியை எடுத்து வைமா, உஷாரா வச்சுக்கோ. அது ஒட்ட வைக்கலாமான்னு பாக்கலாம். ஏதோ காட்டு திரும்ப பின்னாடி. ஐயோ குட்டியா பண்ணிட்டுக்கிறாங்களே. எவ்வளவு ஆசையா கூட கட்டுறதுக்கு அவ்வளவு ஏர் பேன் வாங்கி தானே அதுவும் வாங்கி தரல. ஸ்கூலுக்கு போன காயிலேயே அவங்களுக்கு இவ்வளவு முடியும். அவங்களே எச்எம் ஃபாதர் எல்லாம் திட்டினாங்க. முடிய வளங்குனா கடைசியில முடிய வெட்டி போட்டுட்டாங்க. கிளாஸ்ல எந்த இன்னொரு இதுதான் போயிடுச்சு. எல்லாரும் விட குட்டி ஆயிடுச்சு. சமாதானம் சொல்ல இல்ல எவ்வளவு குட்டி ஆயிடுச்சுமா முடி. அநியாயமா அது வச்சிருக்கோம் மேல கிளாஸ்ல எந்ததான் குட்டி காயல் என் பக்கத்துல வெள்ளைய வருவாள். அவள்தான் ஜாஸ்தி. எந்த குட்டி ஆகிட்டாங்க. சரி விடு, வந்துருது விடு. சாமிக்கு வெட்டலாமா? அது மாதிரி சாமிக்கு வெட்டி எவ்வளவு நீட்டு கொஞ்சம் அடியில ஏதோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணாலும் எனக்கே தெரியாது. அடியில கொஞ்சோண்டு கட் பண்ணிருந்தா பரவாயில்ல. நீ சொல்லிய நீ கீழே மட்டும் கொஞ்சம் வாங்கவே இல்லையே. நேத்தெல்லாம் அதுதான் சொல்லியிருந்தேன். இனி காலையில மேல போயிருவாங்க. வா கீழே போய் பாக்குறேன். என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. நைஸ் அப்படியே எடுத்து வெட்டி விட்டுக்குது. சரி விடு, வந்துரும். ஏன் விடு, நீ சின்ன பொண்ணு வந்துரும். இப்பதான் 4வது போய்க்கிற. 10வது 11வது பார்த்தோன்னா காலேஜ் பார்த்தோன்னா எவ்வளவு பெருமையா ஸ்கூல்ல நினைச்சுன்னு இருப்பாங்க. இப்போ பார்த்தவ எல்லாம் கேலி பண்ண மாட்டாங்களே. கேலி பண்றாங்க. பண்ண மாட்டாங்களா ரவினா? எல்லாம் பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க எல்லாம்? இவனுக்கு முடி ஏற்கனவே காயல் சொல்லிருந்தா அவங்க அம்மாவை நம்ம நிஜமால வெட்டி விட்டுருவாங்க. அவ கூட எவ்வளவோ நான் பொண்ணு கூட இருந்தா அதுல அத்தை கிட்டே இருந்திருப்பேன். வந்து எல்லாமே போச்சு.
சரி முடிதானே வந்துடும் விடு. அத்தை சொன்னாலும் இந்த பாரு அடுத்த மாசம் உனக்கு மொட்டை அடிக்க போறாங்களாம். அப்ப என்ன பண்ணுவ? திருப்பதிக்கு மாட்டேன். நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன். மொட்டை அடிக்கும் போது திருப்பதியில இருக்க மாட்டேன், இங்க ஓடி வந்துருவேன். அது எப்படி வந்துருவ நீ தனியா? நான் வந்துருவேன். கைய காலை கட்டி மொட்டை அடிச்சிட மாட்டாங்களா? டிக்கெட் வாங்கிட்டு லைன்ல தான் கிடக்கணும் ரூம்ல. சரி சரி அழுவாத, சமாதானம். கூட சொல்லிச்சு அங்க போன கரெக்டா பேர் வர ஈரஸ்துக்கு நம்ம அம்மா போயிட்ட. நான் சுந்தரி பொண்ணு வாரினா காட்டுறியா? இதுதான் நல்லது. ஓ உங்க அம்மா தான் நடிச்சேன். சுந்தரி பொண்ணு கிட்ட காட்டணும். முந்த நேரத்தில் இங்கிருந்து ஆத்திரம் வெட்டிடலான்னு இருந்தாங்க. எனக்கு கையை சுடுதண்ணில வச்சு கிடக்குறேன் நானு. சரி விடு, அழுவாத. போந்து போயிடுச்சு, மயிறு தானே. என்ன வந்து ரிப்பன் கண்ணா கீழே கீழே போகுது. எனக்கு போனீங்க இல்ல. இப்போ உனக்கு ஈஸியா இருக்கும்ல தலைவர. ரப்பர் கூட அவங்க எச்சம் கிட்ட போன செருப்படிதான் வாங்குவேன். ஏன் உங்க அம்மா கூப்பிட்டு அந்த நேரத்துக்கு வரான். முடிய அவனையே கேள முடிய வண்ணக்கன்னா பொண்ணுங்க ரிப்பன் தான் கட்டணும், ஏர்பெண்ட் எல்லாம் போடவே கூடாது, முடிய வெட்டக்கூடாது. இந்த 4 ரூல்ஸ் எப்ப பேரு ஃபாலோ பண்ணும். கையில் இதெல்லாம் பாப் கட்டிங்குது, அது என்ன அர்த்தம்? சொன்னாங்களாம் அவங்க அம்மாவே கூப்பிட்டு. அந்த பொண்ணு போன் பண்ணிச்சு நேற்றுக்கு ஆயிட்டு. அப்போ அப்புறம் பேசி அழுவதி ரவினா நாளைக்கு போனாங்கன்னா பிரேயர்ல பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஒன்னாவது விட எப்படி திட்டுவாங்கன்னு ஒண்ணுங்க தெரியாது. நீ வந்து அப்படி திட்டுவாங்க. ಅಂತ ಇಷ್ಟಿದೆ ನಮ್ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲ ನಮ್ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಳು ಅವ್ಳಿಗೆ ಇಷ್ಟೇಷ್ಟು ಅದನ್ನ ಇಲ್ಲಿ ಅನ್ಸುತ್ತೆ. சரி ஆண்டாச்சு விடு, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டி ஆண்டின்றாங்க. இப்ப பட்ட மட்டும் இங்க பேர் இவ்வளவு வந்தா முடியுங்க. சின்ன பொண்ணுவாங்க. இப்ப பார்த்தா அதை விட ஆண்டின்னுவாங்க. மத்தக்காரி சொன்னாலும் அந்த மாதிரி பேர் வாங்கிட்டே வாங்கிட்டே அதுக்குதான் எனக்கு முந்த நேரத்துல இந்த ஆதத்துக்கு உன் முடிய வெட்டட்ட உனக்கு எப்படி இருக்கும்மா? நேற்று கத்திரிக்கா உங்க அம்மா காட்டியிருந்தா எந்தனால தம்மா எடுக்குது. உங்க அப்பனுக்கு சொன்னியா? ஆயிடுது இது அப்படியே சொல்லாம அம்மா காட்டினாங்க. ஏதா அந்த இது ரப்பர் பேண்ட் எடு, லெவல் ஆகுதான்னு பாரு கீழே. ஏதா திரும்ப என்ன கிராஸ் ஆகுதாமா? நேரா பாரு. இல்ல இது மேலகுது, இது கீழகுது. அதான் சொல்றேன், வி ஷேப்ல வெட்டிட்டு போயிடுச்சு ரிப்பன் கட்டுறதுக்கு அவள். ஐயோ ஒண்ணு வெட்டினா இவ்வளவு ஒண்ணு வெட்டினா பாதி வச்சுட்டு ரிப்பன் கூட கட்டுறதுக்கு அவ்வளவு ஏர்பெண்ட் மட்டும் அதுவும் திட்டுவாங்க. இவ்வளவு முடிய வச்சு ஐயோ ரவினா, இந்த மாதிரி மோசம் பண்ணிட்டாங்களே ஒண்ணு. நீ உஷாரா இருக்கக்கூடாது. இப்படி மோசம் பண்ணிட்டாங்களே ரவினா, இப்படி மோசம் பண்ணிட்டாங்களே உன்ன. நம்பனியா நீ உஷாரா இருக்க கூடாதா நாய? படுத்திருந்தேன், காலையில அப்பவே வெட்டிட்டு இருக்கு. தூக்கத்திலேவா? சும்மா போய் பேன் பார்த்து பேன் பட்டுச்சு. காலையில நான் சும்மா படுத்திருந்தேன், வெட்டிஞ்சு எனக்கே தெரியல. கை வச்சு பார்த்தா முடியவே காட்டவே. எப்படியா இருக்கு ரோகம் பண்ணிச்சு. நான் செட்டா விழுந்து போய் போட்டேன். ஏய் ಏನದಲ್ಲ ಮುಡಿನಾ? ಅದು ಹೆಂಗಂದು வந்துச்சு. அந்த முடி
எங்கடா அது வச்சுப்பா அது போய் ஏத்தா சரி விடு விடு, அழுகக்கூடாது. முடி தானே போச்சு, எல்லாம் வந்துரும். சின்ன ஹேர் பேண்ட் வாங்கி கொடுப்போம் போயிட்டு கருப்பு ஹேர் பேண்ட் ஒன்று. டேய் போறோம் நடி. ஓவரா இவரு. ஏய் எல்லாம் இங்க போய் பாரு, வந்துல போறோம் விடு, ஓவரா அழுவாத. ஒரு பொருள் இல்ல எல்லாம் உள்ள கிடக்குது. இதெல்லாம் கேட்டாங்க அம்மா ஏய் அத்தை கூட சொல்ல அப்பப்ப வெட்டும் போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு. நீ உஷாரா இருந்திருக்கணும். நீ நான் பண்ணி மாதிரி தூய்ந்திருப்ப வெட்டும் போது. காட்டி இருந்துக்கிறான். பின்னவா வெட்டும் போதெல்லாம் தெரியலையா உனக்கு? என்னன்னா முது கூசுதுன்னு பார்த்தா முடிய இப்படி வீந்து. அப்பயாவது பாத்துட்டு கத்தலாம்ல நீ. நான் இங்க கூட்டு வெட்டுற வரைக்கும் கம்முன்னுட்டு வெட்டிட்டு பிறகு அழுவுறியா? சரி விடு, வந்துடும் இன்னும் 2 மாசத்துல. எனக்கு ஷார்ட் கட் பண்ணிக்கலாம். இதுங்களுக்கெல்லாம் மாசம் வந்தது. அது மாதிரி உனக்கு வந்துரும் இன்னும் 1 மாசத்துலயே.